ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது இந்த ஆதார் சேவை மையம் போகாமல் வீட்டில் இருந்தபடியே நம்ம ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இப்போது ஆதாரில் புதுசாக ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆப் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பீட்டா அப்படிங்கிற நேமில் வெளியிட்டிருக்காங்க. ஆதார் பீட்டா அப்படிங்கிற நேமில் அந்த ஆப் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல யார் 1000 பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து எனேபிளில் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஆதார் பீட்டா அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் இந்த பீட்டா வெர்ஷனில் எத்தனை பேர் வந்து சப்மிட் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கரெக்டாக வந்து அப்டேட் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இந்த ஆதார் அப்படிங்கிற ஆப்பை முழு வீச்சில் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் எல்லாருமே வந்து நம்ம மொபைல் நம்பரை ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆதார் பீட்டா வெர்ஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ தப்பாக போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாதுங்க. பீட்டா வெர்ஷன் அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இன்கேஸ் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்க அந்த ஆப்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, அதாவது அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்ததாக யார் க்யூவில் இருக்கோ அவங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ எப்படி இந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆதார் பீட்டா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐகான் சிம்பிள் போட்டு ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப் வரும். அல்லது நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2, 3 அக்சஸ்லாம் வந்து கேட்கும். அதுக்கெலாம் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. அலோ வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போகணும் அப்படின்னா ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அல்லது டிஸ்கவர் நியூ கீ ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லும். ஸோ அது எனக்கு இப்போ வேண்டாம், அதனால் ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஐ வில் டூ இட் லேட்டர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தபடியாக ஒரு டிக்ளரேஷன் வரும், அதுக்கு ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆதாரில் லிங்க் ஆன மொபைல் நம்பர் எந்த சிம் ஸ்லாட்டில் இருக்குது, சிம் 1 சிம் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், கெட் ரெடி ஃபார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். இனிஷியேட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி வெளிச்சத்தில் நின்றுட்டு கண்ணை ஒரு தடவை சிமிட்டினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் எடுத்துக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிகேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஒன்ஸ் ஃபேஸ் அத்தன்டிகேட் ஆன உடனே 6 டிஜிட் பின் வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பின் செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பின் செட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் காமிக்கும். இது கீழே பாருங்கள், ரீசன்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த சர்வீசஸ் அது கீழே வந்து மை ஆதார் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சர்வீசஸ் மை ஆதார் அப்டேட் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்காது. இது எப்போ வரும் அப்படின்னா, அந்த பீட்டா வெர்ஷன்லேருந்து நார்மல் வெர்ஷனுக்கு மாற்றிட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் காமிக்கும். பட் இப்போ ஒரு சில பேருக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா ஆப் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கான அப்டேட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த மை ஆதார் அப்டேட் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் 4 ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது இந்த மாதிரி. மொபைல் நம்பர் அப்டேட், அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட். இப்போதைக்கு மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கிறத மட்டும்தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் அப்டேட் இன்னும் வந்து எனேபிள் பண்ணலை. ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் ஆப்ஷன் வந்திருந்ததுன்னா நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் 5 நிமிஷம் டைம் எடுக்கும். ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 30 நாள். அதாவது அவங்க பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுறது. மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பரு உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் ஆகிறதுக்கு அதிகபட்ச டைம் வந்து 30 நாள் சொல்லியிருக்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் ரூ. 75. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்படியே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு மொபைல் நம்பர் நீங்க அப்டேட் பண்ணணும். ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது எந்த மொபைல் நம்பர் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மொபைல் நம்பர் நீங்க குடுத்ததுக்கு அப்புறமா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம், ஃபேஸ் அத்தென்டிகேஷன் வந்து பண்ணணும். மறுபடியும் உங்களுடைய ஃபேஸ் அத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா, பேமெண்ட் பேஜ்க்குள்ள போகும். ஸோ பேமெண்ட் எவ்வளோ கட்டணும்? ரூ. 75 ஃபீஸ் கட்டணும். ரூ. 75 ஃபீஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே, உங்களுக்கான ரெக்வெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு, ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் ஸ்லிப்பும் உங்களுக்கு ஜெனரேட் ஆயிரும். ஸோ அத வச்சு நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில கன்டின்யூ அப்படிங்கிறத கொடுத்த உடனே, இங்க பாருங்க, நியூ மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வரும். அதில நீங்க எந்த மொபைல் நம்பர் மாத்த போறீங்களோ, அந்த மொபைல் நம்பர் குடுத்துருங்க. அந்த மொபைல் நம்பர் உங்க கையில இருக்கணும். ஏன்னா ஓடிபி வரும். 2வது ப்ராசஸ் ஓடிபி, 3வது ப்ராசஸ் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், 4வது ப்ராசஸ் பேமெண்ட்டு, 5வது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தாங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ரொம்ப ஈஸியா வந்து குடுத்துருக்காங்க. யார் வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா, இங்க சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே இந்த மாரி 4 ஆப்ஷன் காமிக்குதா, அது கீழ பாருங்க. மை பாஸ்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ, அதில நீங்க ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் ஆன உடனே, இந்த மை பாஸ்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கீழ லாஸ்ட்டா நீங்க என்ன அப்டேட் பண்ணீங்களோ, அதுக்கான விவரம் வந்து குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.